அமெரிக்கால இருக்கிற பீச்ல மீன் கடை பஜ்ஜி கடை மட்டும்தாங்க இருக்காது. நீயே இல்லாம பஞ்சு மாதிரி கரண்டி ஆம்லேட் கார முட்டை குழம்பு வேற என்னெல்லாம் சாப்பாடு கட்டு போயிருந்தோம் அப்படின்னா சப்பாத்தி பன்னீர் கிரேவி அப்புறமா குக்கும்பர் சாலட் இல்ல இன்னும் பச்சை கலரு அப்புறம் பிளாக் கலர் மட்டும் தான் பார்க்கலன்னு நினைக்கிறேங்க. ஆரஞ்சு கலர்ல முட்டை எடுத்துட்டு வந்திருந்தேன். அதை உடைச்சு பார்த்து சமைச்சிடணும் அப்படின்னு ஒரு ஆர்வம் தாங்க. தண்ணிய பார்த்த உடனே அப்படியே நம்மளே மறந்துருவோங்கிற மாதிரி தாங்க இருந்தது. அன்னைக்கு சாதம் வந்து தேங்காய் பால் சாதம் திணையில தாங்க பண்ணிருந்தேன். வீடே மணக்கிற அளவுக்கு வாசமா இருந்ததுங்க. அழகான ஒரு வீடு, அதுக்கு பின்னாடி பீச், இந்த மாதிரி இருந்தா அழகா இருக்கும்லங்க. ஹாய்ங்க, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? வெல்கம் பேக் டு மை ஜர்னி. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குற அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னோட கனிவார்ந்த நன்றிகள். எல்லாருக்குமே தெரியுங்க, அமெரிக்காவில் 3 மாதம் சம்மர் ஹாலிடேல தான் இப்போ நாங்கள் எல்லாருமே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆகஸ்ட் லாஸ்ட் போல் ஸ்கூல் ஓப்பன் பண்ணுறாங்க. ஹஸ்பண்ட்க்கு பார்த்தீங்கன்னா மண்டேலேருந்து ஃப்ரைடே வரைக்கும் எல்லா நாளுமே ஆஃபீஸ் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கிடையாது. அதனால அவங்க காலையில் அரௌண்ட் ஒரு கரெக்டாக 8:30க்கு கிளம்பிடுவாங்கங்க. லஞ்ச் எல்லாம் பேக் பண்ணிட்டு அப்புறம் பேக் அகைன் வீட்டுக்கு வர்றதுக்கே ஒரு 7 o'clock ஆயிரும். வாரத்தில் 2 நாள் மட்டும் தாங்க கொஞ்ச நேரம் ரிலாக்ஸா உட்காந்து ஒரு பேசின ஒரு ஃபீலே இருக்கும். அமெரிக்கால நாங்க இருக்கிற இடம் வந்து மெஷிகன்ங்க. மெஷிகன்ல கிளைமேட் பாத்தீங்கன்னா 6 மாசமும் பயங்கரமா ஸ்னோ விழும். மொத்தத்துக்கே 3 மாசம் தான் வெயில் அடிக்கும் அப்படிங்கிற மாதிரி, மத்த 2 மாசம் லைட்டா அடிக்கிற மாதிரி அடிக்கும். அப்படியே திரும்ப பேக் அகைன் பனி விழ ஆரம்பிச்சிரும். இந்த 3 மாசம் மட்டும் தாங்க இந்த மாதிரி கடல் எல்லாமே வந்தே பார்க்க முடியும். அமெரிக்கா வந்த புதுசுல பாத்தீங்கன்னா இது எனக்கு கடலா பீச்சா இல்ல இது லேக்கா ரிவரா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருந்துட்டே இருக்குங்க. பாக்குறதுக்கு நல்லா வர மாதிரியே இருக்கும். ஆனா ரொம்ப தூரம் கண்ணு கெட்டின தூரம் தெரிஞ்ச அளவுக்கு இது கடல் மாதிரியும் தெரியாது. ரொம்ப குட்டியா இருந்த மாதிரி இருக்கும். சென்னையில இருக்கிறவங்களுக்குலாம் இது கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறேங்க. நம்ம பீச்சுக்கு வந்து எப்படியோ சாட்டர்டே சண்டே போயிடுவோம். அதுவும் அந்த அலையெல்லாம் காத்து அப்புறம் அங்க சுத்தி கடல்ல வந்துட்டு சாப்பிட்றதுக்கு ஸ்நாக்ஸ் ஐட்டம் சொல்லிட்டு ஒவ்வொரு இடத்துலயும் ஒன்னொன்னு வச்சிருப்பாங்க. அதெல்லாம் சாப்பிட்டுட்டு அந்த பீச்ல கொஞ்ச நேரம் உட்காரதே அவ்வளோ பெரிய ரிலாக்ஸேஷனா இருக்கும். இந்த வாரம் சனிக்கிழமை நாங்க போன பீச்ல என்னெல்லாம் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அதை ஷேர் பண்றேங்க. சண்டே அப்படின்னாலே கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் டே மாதிரி தாங்க. வீட்டில் இருந்து கொஞ்சம் பொதுவாக சமைச்சு சாப்பிடணும் அப்படின்னு தான் நான் ஆசைப்படுவேன். ஏன்னா அன்னைக்கு வந்து நிறைய ஒர்க் இருக்கும் கிச்சனில். ஸோ எதெல்லாம் ரீஸ்டாக் பண்ணணும், அப்புறம் ஃப்ரிட்ஜ் எல்லாம் க்ளீன் பண்ணி அடுக்கிற ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இருக்கும். மெயின் அந்த கிராசரி ஐட்டம்ஸ் காய்கறி எல்லாம் வாங்கி செட் பண்ணி அந்த வாரத்துக்கு வைக்கிறதுக்கே எனக்கு 1 hour ஆயிரும். கரண்டி ஆம்லேட் கார முட்டை குழம்பு நான் எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேங்க. இந்த வாரம் கிராசரி வாங்க போகும்போது ஆரஞ்சு முட்டாய் அப்படின்னு தான் நம்ம பார்த்துருப்போம் கடையில் இந்தியாலலாம். ஆரஞ்சு முட்டைங்க. நானே ஆச்சரியப்பட்டு அந்த பேக்கை எடுத்துட்டு வந்து சமைச்சு பார்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க எடுத்துட்டு வந்தேன். அந்த ஒரு பேக்ல முட்டை பார்த்தீங்கன்னா 18 முட்டை இருந்தது. அந்த மஞ்சள் கரு மட்டும் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர்ல இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அவ்வளோ கியூரியாசிட்டி, கண்டிப்பா எடுத்துட்டு வந்து ஒரு தடவை சமைச்சு பார்த்துடணும். ஏன்னா நான் வந்து முட்டையில நம்ம மஞ்சள் கலர் பார்த்துருப்போம், பட் ஆரஞ்சு கலர் உடைக்கும் போது எப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்களேங்க. என்னால நம்பவே முடியல. பட் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டா இருந்தது. எப்பயுமே ஹஸ்பண்ட் வந்து காஸ்கோல தாங்க முட்டை எடுத்துட்டு வருவாங்க. ஸோ இந்த டைம் நான் ஃபர்ஸ்டா ட்ரை பண்றேன் இந்த ஆரஞ்சு கலர் கருமுட்டை. காஸ்கோல எடுத்துட்டு வந்த முட்டைக்கும் இந்த முட்டைக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பாருங்களேன். இதை வச்சுதான் இன்னைக்கு கரண்டி ஆம்லேட் முட்டை குழம்பே பண்ண போறோங்க. ஒரு பவுல்ல ஜீரா பவுடர், சோம்பு பவுடர், ரெட் காஷ்மீரி சில்லி பவுடர், உப்பு, கரம் மசாலா இதெல்லாம் ஒரு டீஸ்பூன் போல போட்டுட்டு நான் இன்னைக்கு ஆளுக்கு ஒரு முட்டை அளவுக்கு எடுத்திருக்கேன். 4 முட்டை எடுத்திருக்கேங்க. 4 முட்டையும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். கூட கொஞ்ச நேரம் பீட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு குவான்டிட்டி அதிகமாக இருந்த ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அதனால நான் நல்லா ஃப்ளப்பியாக வர அளவுக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பீட்டர்லாம் வச்சுருந்தீங்கன்னா அதை கூட ட்ரை பண்ணுங்க. நான் ஃபோக் வச்சு தான் பீட் பண்ணேன். இன்னைக்கு சாப்பரில் ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க. வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகா, கொத்தமல்லி, புதினா இதெல்லாம் சேர்த்து ஃபைனாக சாப்பரில் சாப் பண்ணியிருக்கேன். நான் இன்ஜகரான் கிச்சன் சிஸ்டம் யூஸ் பண்ணி தாங்க சாப் பண்ணேன். நார்மல் வெஜிடபிள் சாப்பரில் யூஸ் பண்ணலாங்க. லைட்டை சாப் பண்ணோம் அப்படின்னா கரண்டி ஆம்லேட்ல பண்ணும்போது கொஞ்சம் ஒரு வெங்காயம் பெருசாக இருந்த மாதிரி இருக்கும். நல்லா பீட் பண்ணிட்டு இதை கொஞ்சம் சைட்ல வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம மசாலா எடுத்து அரைச்சிட்டு வந்துடலாம் குழம்புக்கு. மிக்ஸி ஜார்ல 4 முந்திரி பருப்பு, ஒரு வத்தல், ஒரு ரெட் காஷ்மீரி சில்லி, தனியா, சீரகம், சோம்பு, பட்டை, மிளகு இது எல்லாமே ஒரு டீஸ்பூன் போல எடுத்து, 2 பல்லு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சமா, புதினா, மல்லி இலை, ஒரு தக்காளி எடுத்திருக்கேன். ஏன்னா நம்ம தக்காளி ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா தண்ணி ஊற்ற தேவையில்லை. நல்லா கொஞ்சம் மையாவே பிளெண்ட் பண்ணிடும். இதெல்லாம் சேர்த்து நான் மிக்ஸர் ஜாரில் நல்லா மையா பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு தாளிப்பு பண்ணிக்கலாங்க. கடுகு, உளுந்தம்பருப்பு, வத்தல், சீரகம், கருவேப்பிலை, பெருங்காய பொடி இதெல்லாம் சேர்த்து கடுகு வெடிச்சதுக்கு அப்புறமா குழம்பு கிரேவி வந்து கொஞ்சம் நல்லா டேஸ்ட் கொடுக்கறதுக்காக நான் சின்ன வெங்காயம் 10 வெங்காயம் போல எடுத்திருக்கேங்க. அதையும் நான் சாப்பரில் தான் ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அந்த சாப்பர்லேயே பச்சை மிளகாவும் சேர்த்து சாப் பண்ணியிருக்கேன். வெங்காயம் கூட கொஞ்சம் ஆட் பண்ணோம் அப்படின்னா
கிரேவி கொஞ்சம் கட்டியான கன்சிஸ்டன்சில வந்த ஒரு ஃபீல் இருக்கு. சாதத்துக்கு சப்பாத்திக்கு மேல வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ டேஸ்டா இருக்கும். மட்டனே தோத்து போயிருங்க. அதனாலதான் நான் சின்ன வெங்காயம் கொஞ்சம் அதிகமா எடுத்திருக்கேன். இந்த கரண்டியை வச்சுதான் நம்ம கரண்டி ஆம்லேட்டே பண்ண போறோம். இது இந்தியால அம்மா வாங்கி கொடுத்தாங்க. இந்த கரண்டி ஒரு ரோட்டோரமா கடை இருக்கும்லங்க, அந்த மாதிரி கடையில தான் வாங்கி கொடுத்தாங்க. நியர்லி இது வந்து ஒரு 5 வருஷமா நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். தாளிப்புக்காக யூஸ் பண்ணேன். அப்புறமா ஹஸ்பண்ட்க்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு இதிலே கரண்டி ஆம்லேட்லாம் பண்ண ஆரம்பிச்சேங்க. இப்ப நம்ம முட்டையும் வெங்காயம் எல்லாத்தையும் நல்லா பீட் பண்ணி வச்சிருக்கோம்லங்க. 2 கரண்டி போல ஒரு முட்டைக்கு கரெக்டா இருக்குங்க. முட்டை நல்லா ஃப்ளப்பியா பந்து மாதிரி வருங்க. ஒரே ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டு நம்ம முட்டை கலக்கி வச்சிருக்கோம்ல, அதை வந்து 2 கரண்டி ஊத்திட்டு நான் மூடி போட்டு வச்சிடறேன். இது எல்லாமே சிம்லே பண்ணணும். அப்பதான் நம்ம மாதிரி அவ்வளோ சூப்பரா சாஃப்டா இருக்குங்க அந்த முட்டை வரது. ஒரே ஒரு டீஸ்பூன் நல்லெண்ணெய் தாங்க விட்டுருக்கேன். அடுத்த தடவை முட்டை இன்னொருக்கா நான் ஊற்றும் போது எண்ணெய் விட மாட்டேன். அப்புறம் 3வது தடவை ஊற்றும் போது தான் ஒரே ஒரு டீஸ்பூன் நல்லெண்ணெய் விடுவேன். மூடி போட்டு வைக்கும் போது அவ்வளோ சாஃப்டா வருங்க. எங்கேயுமே ஒட்டாது, ஸ்டக் ஆகாது. வெங்காயம் வதங்கிட்டு இருந்ததுலங்க, அதுல நம்ம அரைச்சிட்டு வந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணி கொஞ்ச நேரம் மூடி போட்டு கிளறி விட்டுடலாம். அந்த மசாலா வாடெல்லாம் போகும். கொதிச்சிட்டு இருக்க நேரத்துல இப்ப நம்ம 4 முட்டையும் பந்து போல ஃப்ளப்பியா சாஃப்டா ரெடி பண்ணிடலாங்க. குழம்பு கொதிக்கிற நேரத்துல இது சைட்ல பண்ணிட்டாதான் நம்ம அந்த பந்து மாதிரி அவ்வளோ சாஃப்டா இருக்கும் போதே நம்ம அந்த குழம்புல போட்டு ஊற வச்சு நம்ம அதை எடுத்து சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்டா இருக்குங்க. குழம்ப வந்து கொதிச்சுட்டு இதை ரொம்ப நேரத்துக்கு அப்புறமா நம்ம ஆம்லேட்டை அடை ஊற்றி அதுக்கப்புறமா நம்ம அதில் குழம்போட சேர்த்தோம் அப்படின்னா அந்த ஒரு டேஸ்ட் வந்து நமக்கு கிடைக்காது. ஸோ அதனால தான் குழம்பு கொதிச்சுட்டு இருக்கும் போதே நான் 4 முட்டையும் சைடில் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். என்னோட பையன் ரணதீரன் வந்துட்டு நல்லாவே வெதர்லாம் பார்ப்பாங்க. இது வந்து லாஸ்ட் ஒரு 3 months போயிட்டு இருக்கு. அவனுக்கு இவ்வளோ சூப்பரா வெதர் பார்க்க தெரியுங்கிறது எனக்கு 2 நாளைக்கு முன்னாடி தாங்க மைண்ட்ல ஸ்ட்ரைக் அவுட்டே ஆச்சு. எவ்ரிடே காலையில தம்பி எந்திரிச்சு வந்தோடனே வெதர்லாம் பார்ப்பான். இன்னைக்கு வந்து வெயில் எவ்வளோ அடிக்கு, ஏன்னா இப்போ இந்த 3 மாசம் நல்லா வெயில் அடிக்குமாங்க. வெயில் அடிக்கிறத பார்த்துட்டு சரி அப்புறம் கொஞ்ச நேரம் வெளியே போய் விளையாடலாம். ரொம்ப வெயில் ஹையா 100லாம் வரும்போது தம்பி உள்ள வந்துடுவான். ஏன்னா அவனால ரொம்ப ஹீட்டு தாங்க முடியாது. நிறைய பேருக்கு நம்ம இந்தியாவில இருந்து பார்க்குறவங்களுக்கு இந்த ஒரு மைண்ட் செட் வந்து ஈவன் இங்கே பேரண்ட்ஸுக்கா இருந்தாலும் இது வந்து நான் வீட்டில் ஷேர் பண்ணிக்கும் போது அவங்களுக்கு தோன்றது ஒன்று தாங்க. வெயில் அடித்தா வெயில் அடிக்குங்கிறீங்க, இல்லை பனி விழுந்தா பனி விழுதுங்கிறீங்க, எதில் தான் இருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. வெயில் அடித்தா நல்லா ஜாலியாக போய் வெயிலில் விளையாட வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைங்க இங்கே அமெரிக்கா மிஷிகனில் அடிக்கிற வெயில் மாதிரி நம்ம ஊர் சைட்லாம் எவ்வளோ வெயில் அடிச்சிருக்கோம். அதுலலாம் பயங்கரமாக வேர்த்து ஓடுற அளவுக்குலாம் நான்லாம் போயிருக்கேங்க. கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் நான்லாம் ஒரு நாள் ஃபுல்லாக வெயிலில் ஸ்கூல்ல இருந்து மீட்டிங்க்கு அனுப்புவாங்க. அப்போல்லாம் நான் ஸ்கூலில் பஸ்ஸில் ஏறி மீட்டிங்லாம் போயிட்டு வரும்போது என் சட்டெல்லாம் நனைஞ்சிரும். ஃபேன்லாம் அங்கே போய் நம்ம ரிலாக்ஸ் எல்லாம் உட்கார முடியாது. அதுவும் எங்கள் ஊர் சைட்லாம் பயங்கரமாக வெயில் அடிக்குங்க, மதுரை சிவகாசி சைட்லாம். அப்படிலாம் நான் இருந்திருக்கேன். வெயில் வந்து எனக்கு ஒரு பொருட்டே கிடையாது. பட் ஆனால் இங்கே வந்ததுக்கு அப்புறமா அந்த வெயில் ஏதோ பண்ணுதுங்கிற மாதிரி இப்போ ஒரு 100லாம் போகும்போது லாஸ்ட் வீக்லாம் அப்படியே கிருகிருனே வந்துருச்சுங்க. நம்ம வெளியே வெயில் அடிக்குது, சரி கொஞ்ச நேரம் ஒரு ரவுண்ட் வாக்கிங் போயிட்டு வரலான்னு போனோன்னா வீட்டுக்கு திரும்ப பேக் அகைன் ஒரு 40 minutes வாக் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்தாலே வந்த உடனே அப்படியே கிருகுன்னு வந்து படுத்து தூங்கிடுவாங்க. அப்புறம் மைண்டில் தோணும், எதுக்கு வாக்கிங் போனோம், ஒரு யூஸே இல்லை, நல்லா தூங்கிடும், அப்புறம் திரும்ப சாப்பிட்றோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கிறக்கம் வந்து ஏன் தான் இருக்குதுன்னே தெரியலைங்கிற மாதிரி அவ்வளோ வெயில் அடிக்குதுங்க. நம்மளாலே முடியலன்னா அந்த சின்ன பசங்களாம் என்ன பண்ணுவாங்க பாவம். வெதர் பார்த்துட்டு தான் சார் வந்து வெளியே போவார். எங்கேயோ பேச ஆரம்பிச்சு எப்படியோ போயிட்டோம்ல. சார் வந்து வெதரை பார்த்துட்டு தாங்க போவார். இப்போ 2 நாளைக்கு முன்னாடி சொன்னான், ஏர் குவாலிட்டி ரொம்ப பேடாக இருக்குமா, வெளியே போகாதீங்க, ஸோ விண்டோஸ்லாம் லாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு முன்னாடியே சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் நான் நியூஸு எல்லாமே பாப்பப் ஆகி வரும்போது நான் பார்க்கவே ஆரம்பித்தேன். மிஷிகனில் வந்துட்டு எந்த வருஷமும் இல்லாத அளவுக்கு ஒரு பேட் ஏர் குவாலிட்டி இருக்குது, ஸோ யாரும் வெளியே போகாதீங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய அவுட்டோர் ஆக்டிவிட்டி எல்லாமே க்ளோஸ் பண்ணேன். லஞ்சுக்கு இந்த முட்டை குழம்பு, அப்புறமா கோவைக்காய் பொரியல், சாதம் வந்து பார்த்தீங்கன்னா நான் தேங்காய் பால் சாதம் பண்ணியிருந்தேன், திணையில் பண்ணியிருந்தேங்க. திணை தேங்காய் பால் சாதம் இதை வச்சு தான் லஞ்ச் வந்து அன்னைக்கு சாப்பிட்டு முடிச்சோங்க. திணையில் அவ்வளோ மனமாக இருக்கு, நிறைய சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி தாங்க திணை சாதம் சாப்பிட்டு அவ்வளோ திகட்டாமல் இருந்த ஒரு ஃபீல் அன்னைக்கு இருந்தது எனக்கு. அதுவும் முட்டை குழம்போட சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்டாக இருந்தது. ஜூலை 16, 17 அந்த 2 நாளுமே பார்த்தீங்கன்னா வியாழன் வெள்ளிங்க. வெளியே கதவை திறந்து
மூச்சே விட முடியல. விண்டோவை எதையுமே ஓப்பன் பண்ண முடியல. பொதுவா நாங்க சம்மரா இருக்கட்டும், வின்டரா இருக்கட்டும், நாங்க எப்பயுமே எவ்ரிடே காலையில வந்தோனே ஃபர்ஸ்ட் ஒர்க்கே என்னோட ஒர்க் வந்து கிச்சன்ல விண்டோ ஓப்பன் பண்றது, பெட்ரூம், ஹால்னு சொல்லிட்டு ஃபுல்லா விண்டோ ஓப்பன் பண்ணிடுவேன். வின்டரா இருந்தாலுமே நான் கொஞ்ச நேரம் விண்டோ ஓப்பன் பண்ணி வச்சுட்டு தான் அதுக்கப்புறமா ஒரு ஏர் சர்க்குலேஷன் வந்ததுக்கப்புறம் தான் நான் லாக் பண்ணுவேன். பட் இந்த 2 நாளுமே நாங்க எல்லா விண்டோவையும் க்ளோஸ் பண்ணி தாங்க உள்ள இருக்கோம். பசங்களும் வெளியே போகல. ஹஸ்பண்ட் மட்டும் தான் ஆஃபீஸ் போயிட்டு வராங்க. அந்த ஒரு மூக்க மூடிட்டு அந்த மாதிரி தான் போயிட்டு வராங்க. அவ்வளோ பயங்கரமா இருக்குங்க ஸ்மெல். நம்மளால வெளியே போனோம்னா ஏதோ கருகுன வாடை அடிக்குது. இந்த மாதிரி ஒரு ஏரை வந்து நம்ம ப்ரீத் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நமக்கு நல்லதில்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. நியர்லி நம்ம அதை ப்ரீத் பண்ணோம் அப்படின்னா அந்த கொஞ்ச நேரம் ப்ரீத் பண்ணதுக்கே ஒரு 40 சிகரெட் வந்து ஸ்மெல் பண்ணதுக்கு ஈக்குவல், நம்ம ப்ரீத் பண்ணதுக்கு ஈக்குவல் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இதெல்லாம் பார்த்து கேட்டு பயந்துட்டு நாங்கள் வெளியவே போகல. விண்டோவை லாக் பண்ணிட்டு உள்ளே இருக்கிறதோட அப்படியே தான் இப்போ 2 நாளும் மெயின்டைன் ஆகிட்டுருக்கு. ஸோ எங்கள் அப்பார்ட்மெண்ட்டை சுற்றி இருக்கிற பூலு, அப்புறமா யாரும் வெளியே வராதிங்க, வாக்கிங் குரூப்ஸ்லாம் நிறையா இருக்குது, அது எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க, மெயில் பண்ணிட்டாங்கங்க. எதுவுமே ஓப்பன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. என்னோட பையன் ஸ்கூலில் வந்து பாப்சிக்கிள் டேன்னு வச்சுருந்தாங்க டீச்சர், அதையுமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அவுட்டோர் ஆக்டிவிட்டி எல்லாமே க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு மெஷிகனில் ஒரு ஏர் குவாலிட்டி வார்னிங் வந்து நான் ஃபேஸ் பண்ணதே கிடையாது. நான் இருந்த வரைக்கும் இந்த மாதிரி நான் ப்ரீத் பண்ணதே கிடையாது. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுங்க. நம்ம மூச்சு விடுற காற்று இவ்வளோ நச்சுத்தன்மையாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணதே கிடையாது. வெள்ளி அந்த 2 நாளும் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கை ஃபுல்லாகவே ஏதோ புகமூட்டமாக, இப்போ நம்ம தள்ளி தூரமாக இருந்து பார்க்குறது கூட அந்த கிளியராக தெரியாத அளவுக்கு அவ்வளோ கொஞ்சம் புகமூட்டமாக இருந்த மாதிரியே இருந்தது. கனடாவில் இருக்க ஆண்டோரியா மினசோட்டா அப்படிங்கிற ஒரு லொக்கேஷன்ல இருந்து ஏதோ ஒரு ஃபயர் வந்து வந்திருக்கு போலங்க. அங்கேருந்து ஒரு காட்டு தீ இன்னும் எரியுதா ஆஃப் பண்ணிட்டாங்களான்னு எனக்கு அந்த அளவுக்கு கிளியர் ஐடியா இல்லை. ஸோ அங்கே இருக்கிற எரியிற அந்த ஸ்மெல்லு தாங்க காற்று அடித்து தள்ளி கொண்டு வந்து இப்போ வந்து காற்று ரொம்ப அதிகமாக அடிக்குன்னா எந்த டைரக்ஷன் நோக்கி காற்று அடிக்குதோ அந்த புகையெல்லாம் இங்கே போகும்ல, அந்த மாதிரி வந்தது தான். ஏங்க புகையை ஏங்க இவ்வளோ பெருசாக சொல்கிறீங்க அப்படின்னா, நம்ம நார்மலாக எவ்வளவோ புகையெல்லாம் கிராஸ் பண்ணி போயிருப்போம். இப்போ ஒரு இடத்துல நிறைய புகை இருக்குன்னா அந்த இடத்துல நம்ம நின்று நம்ம ப்ரீத் பண்ணிகிட்டே இருக்க மாட்டோம். அதை ஜஸ்ட் கிராஸ் அவுட் பண்ணி கொஞ்சம் தள்ளி தான் போக நினைப்போம். ஸோ ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த காற்று ஃபுல்லாகவே எங்கள் ஏரியாவில் இன்னுமே இருக்குது. அந்த புகை ஃபுல்லாகவே நாங்கள் விண்டோவை திறந்தோன்னா அந்த கப்புன்னு அவ்வளோ தீவாடை வந்து எங்கள் மூக்கில் படுது. ஸோ வெளியவே வராதிங்கிற அளவுக்கு வார்னிங் கொடுத்துட்டே இருக்காங்க. ஸோ வந்து ப்ரீத் பண்ணிங்கன்னா லங்ஸ்லாம் அவ்வளோ சீக்கிரமாக அஃபெக்ட் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதனால நாங்கள் அந்த ஒரு முடிஞ்ச அளவுக்கு அந்த 1 வீக் எங்கேயுமே வெளியே போகிறத அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு தான் நான் மைண்டில் வச்சுருக்கேன். ஏன்னா சின்ன பசங்க இருக்கிறனால என்னோட பையன் வந்து எல்லாமே நோட் பண்ணுவாங்க. மேப் எடுத்து ஒவ்வொரு நாளும் இப்போ காலையில் நோட் பண்ணுவான். ஏர் குவாலிட்டி எப்படி இருக்குது அதை பார்த்துட்டு தான் அதுக்கப்புறமா விண்டோ ஓப்பன் பண்ணுங்கம்மா, அவன்கிட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் கேட்பேன். தம்பி எப்படி இருக்குது செக் பண்ணிவிட்டு வெதர் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு. என்னோட ஃபர்ஸ்ட் பையன் ரணதிரா குட்டி இதெல்லாம் சொல்லி கொடுத்துதாங்க எனக்கு அந்த வெதர் பார்க்குறது, ஏர் குவாலிட்டி பார்க்குறது, விண்டு எவ்வளோ அடிக்குதுங்கிறது பார்க்குறதுல எனக்கு இப்போ தான் தெரியவே ஆரம்பிக்குது. பட் நான் வெல்வர்ஸ்ட் அவன்கிட்ட இருந்து லேர்ன் பண்ணல. ஒரு 0.5 கற்றுருக்கேன் அவன்கிட்ட இருந்து அப்படின்னு தான் சொல்லி. இது வந்து ஒரு சடன் பிளான் தாங்க. குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸாக எல்லாரும் போகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணியிருந்தோம். பட் அவங்க எல்லாருக்குமே கொஞ்சம் ஒர்க் இருந்தது அப்படிங்கிறனால இன்னைக்கு யாராலையும் ஜாயின் பண்ண முடியல. சரி ஃபைனலாக ஓகே நம்ம மட்டும் கொஞ்சம் ரிலாக்ஸேஷனாக வெளியே போயிட்டு வரலாம். காலையில் எழுந்திரிச்சு சமைச்சிட்டு அதுக்கப்புறம் பசங்களெல்லாம் குளிக்க வச்சுட்டு அன்னைக்கு கொஞ்சம் வீடு க்ளீன் பண்ணுற ஒர்க் இருந்தது. அந்த ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் தாங்க பன்னீர் கிரேவி மாதிரி பண்ண ஆரம்பித்தேன். ஒவ்வொரு தடவையும் பன்னீரை வந்து கியூபாக கட் பண்ணுறோம், இந்த தடவை ஸ்லைஸ் பண்ணி பண்ணலான்னு சொல்லிட்டு ஸ்லைஸ் பண்ணி தாங்க பண்ணேன். இன்னைக்கு சப்பாத்தி பன்னீர் கிரேவி கொஞ்சம் கட்டியாக பண்ணி கொண்டு வந்திருந்தேன். அப்புறம் ரைத்தா வந்து குக்கும்பர் ரைத்தா மாதிரி கொண்டு வந்திருந்தேங்க. தயிரை வந்து குக்கும்பரை ஸ்லைஸ் பண்ணிவிட்டு அதில் மிக்ஸ் பண்ணி, அதாவது குக்கும்பரில் வந்து சீட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி ரைத்தாவை கொண்டு வந்திருந்தேன். ஏன்னா வெளியே அவுட்டோராக போகிறோம் அப்படிங்கிறனால சம்மர்னால கொஞ்சம் சில்லுன்னு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே வந்து வீட்டிலேருந்து கிளம்பும் போது அரௌண்ட் ஒரு 4 o'clock இருக்கும். ஸோ எங்கள் லொக்கேஷன்லேருந்து அங்கே போகிறதுக்கு ஒரு 30 to 35 minutes ஆகும். போயிட்டு அப்புறம் பசங்க கொஞ்சம் நேரம் விளையாண்டாங்க, பீச் டாய்ஸ் எல்லாமே வச்சு. அவங்க கொஞ்ச நேரம் விளையாண்டதுக்கு அப்புறமா பசங்களுக்கு டின்னர் மாதிரி ஃபீட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஒரு 6:30 போல தான் சாப்பாடு கொடுக்க ஆரம்பித்தேன். இங்கே அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா 9:30 தான் இருட்டவே ஆரம்பிக்கும் சம்மர் டைமில். அதனால பசங்களுக்கு சாப்பாடை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் அங்கேருந்து கிளம்புனோங்க. அங்கே இந்த தடவை போயிருந்த இடம் வந்து பீச் மட்டும் கிடையாது, இன்னும் நிறையா இருக்குது. அங்கே என்னெல்லாம் நடந்ததுன்னு நான் சொல்கிறேங்க. இந்த டைம் நான் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன் வால்மார்ட்லேருந்து. ஒவ்வொரு தடவையும் நான் வந்து காய்கறி வாங்க போகும்போது இந்த ஸ்க்ரப்பர் வந்து ஒன்று எடுத்துகிட்டு வருவேன். ஆக்சுவலி அது ரொம்ப குட்டியாக இருக்கும். அந்த ஒரே ஒரு ஸ்க்ரப்பர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்க்ரப்பர் மாதிரிங்க.
நான் இதுக்கு முன்னாடி $1 வாங்கினது இவ்வளோ தின்னா இருக்காது. அது மட்டும் இல்லாம ஒரு பீஸ் $1 எடுத்துட்டு வருவேன். இப்படியே கிட்டத்தட்ட ஒரு 6 மாசமாவது எடுத்திருப்பேன்னு நினைக்கிறேங்க. அப்புறம் தான் மைண்ட்ல ஸ்ட்ரைக் அவுட் ஆச்சு, ஒன்னொன்னா வாங்குறதுக்கு இந்த மாதிரி பல்கா வாங்கிட்டோம் அப்படின்னா காசு மிச்சமாகும்ல அப்படின்னு சொல்லிட்டு 20ல இருந்து 18 பீஸ் வந்து ஒரு பேக்ல இருக்க மாதிரி. இந்த பேக் வாங்கினதுக்கு அப்புறம் தான் நான் யோசிச்சே பாக்குறேன், இந்த மைண்ட் எனக்கு முன்னாடி ஏன் வரல அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு பேக்ல 20 ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கொடுக்குறாங்க, அதுவும் $10, ஒரு சில நேரம் ஆஃபர்ல $9 கிடைக்குங்க. அதுவும் அவ்வளோ ஒர்த்தான குவாலிட்டி. இதெல்லாம் விட்டுட்டு நான் ஒவ்வொரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அந்த ஸ்க்ரப்பரும் $1 எடுத்துட்டு வந்திருக்கேன். அது இவ்வளோ குவாலிட்டியாவே இருக்காது, ரொம்ப லூஸா இருக்கும். அது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலே கிடையாது, ஏதோ வேற ஏதோ ஒரு மாதிரி இருக்கும். இந்த மாதிரி தான் நான் வந்து கடந்த 6 மாசமா நான் யூஸ் பண்ணியிருந்திருக்கேன். பட் இந்த டைம் அது எனக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபையாக இருந்தது. 2 பேரும் நல்லா மணல் வீடு கட்டுறது, தண்ணி அள்ளி ஊற்றி விளையாடுறதுன்னு சொல்லிட்டு பீச்சில் நல்லாவே தாங்க விளையாண்டாங்க. இவ்வளோ பீச்சுக்கு போயிருக்கேன், பட் இவ்வளோ பெரிய கப்பல் ஒரு மண்ணை தூக்கிட்டு போகிற மாதிரி நான் பார்த்ததே இல்லை. அதுவும் என்னோட லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம். இப்போ நான் காட்டின பீச் வந்து பார்த்தீங்கன்னா கனடாக்கும் அமெரிக்காக்கும் நடுவில் ஒரு ரிவர் போகுது. அதில் தாங்க இந்த கப்பல் எல்லாமே போகுது. கிட்டத்தட்ட 1 மணி நேரத்திலேயே 5-6 கப்பல் போயிருக்குங்க. இவ்வளோ பெரிய கப்பல் வந்து நான் பார்த்ததே கிடையாது. அவ்வளோ மண்ணை அள்ளிட்டு ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் போற மாதிரியே இருந்தது எங்களுக்கு பாக்குறதுக்கு. வந்து ஒரு பீச்சோட மட்டும் இல்லைங்க, பீச்சுக்கு பக்கத்துல நிறைய பார்க் எல்லாமே இருந்தது, பாக்குறதுக்கு அவ்வளோ அழகா இருந்தது. அப்புறம் கொஞ்சம் ஸ்லைடு, ஊஞ்சல் அப்படின்னு சொல்லிட்டு பசங்க குளிச்சதுக்கு அப்புறம் அங்க கொஞ்சம் விளையாடுறதுக்கும் நிறையவே இருந்ததுங்க. வர செவ்வாய்க்கிழமை இருக்கும், சம்மர்ல எல்லாரும் பண்ற வேலைய சரி நம்மளும் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க பண்ணவே ஸ்டார்ட் பண்ணேன். தேங்காய் பால் எடுத்து சாக்லேட் ஃப்ளேவர் ஆட் பண்ணி ஒரு ஹோம்மேடா ஒரு ஐஸ்கிரீம் பண்ணலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேங்க. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஆக்சுவலி என்கிட்ட டார்க் சாக்லேட் லெஃப்ட் ஓவரா இருந்தது, அதை வச்சு தான் அந்த ரெசிபியை ட்ரை பண்ணேங்க. டார்க் சாக்லேட்டை மெல்ட் பண்ணிட்டு அதை வந்து அந்த மோல்டை சுற்றி நல்லா ஊற்றிட்டேன் லைட்டா, ஏன்னா அவுட்டர் கவரிங் அந்த ஐஸ் எடுத்து சாப்பிடும்போது அந்த ஒரு டேஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் நான் என்னெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன்னா கேஷ்யூ, தேங்காய் பால் எடுத்து ஆட் பண்ணியிருக்கேன், ஹனி, அப்புறம் மஸ்க் மெலன் ஆட் பண்ணியிருக்கேங்க. கொத்தையா இருக்கக்கூடாதுங்க, நல்லா மையா பிளெண்ட் பண்ணிட்டு 2-3 தடவை வடிகட்டிடணும். டார்க் சாக்லேட்டை மெல்ட் பண்ணிட்டு பேஸா ஊத்திட்டு அதுக்கப்புறமா நம்ம பிளெண்ட் பண்ணிருக்கிறத ஊத்தி 8 ஹவர்ஸ்க்கு அப்புறமா எடுத்து சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்டா இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீக் போடுற லாங் வீடியோல மீட் பண்ணலாங்க.